வணக்கங்க. விநாயகரை வணங்கிட்டு, வியாசரை வணங்கிட்டு, பீஷ்மரும் அம்பையும் பற்றி நம்ம சொல்லிக்கிட்டு இருக்கோம். இப்போ பீஷ்மர் மேலே கல்யாணம் பண்ணிக்கோன்னு அம்பை பின்னாடி சுற்றிக்கிட்டே இருக்காங்க. ஒரு பக்கம் சால்வராஜானுடைய லவ்வர் இவங்க. பீஷ்மர் ஜெயிச்சுட்டு தூக்கிட்டு போனதுனால சால்வராஜா ஏற்றுக்க மாட்டேங்கிறாரு. எந்த ஒரு அரசனும் இந்த நியாயத்தை கேட்கறதுக்கும் முன் வர மாட்டேங்கிறாங்க. அதனால் ரொம்ப கோவப்பட்டு கண்ணீர் வடித்து ஒரு 6 வருஷம் கழித்து திரும்பி இமயமலைக்கு போய் சிவபெருமானை நோக்கி தியானம் பண்ணுறாப்புல. தியானம் பண்ணுகிற போது சிவபெருமான் தோன்றி, உனது கையால் பீஷ்மருக்கு சாவு நிச்சயம் அப்படின்னு சொல்லிட்டு வரம் கொடுத்துட்டு போயிடுறாப்புல. இந்த வரம் கொடுத்த உடனே தீயை மூட்டி தன் உடலை சிதைச்சு தீயிலே இறங்கிடுறாப்புல. அது இறங்கி அவ்வளவு கோபம். அந்த கோபத்தில் இறங்கி மறுபிறப்பு போட சொல்லி துருபராஜாவினுடைய வீட்டில் துருபராஜாவுக்கு மகளாக பிறக்கிறாள். சில ஆண்டுகள் கழித்தவுடன் என்ன பண்ணுறான்னா, இவ ஏற்கனவே அம்பையாக இருந்தபோது அந்த துருபராஜா வீட்டு வாசப்படியில் அந்த மாலையை, முருகப்பெருமான் கொடுத்த மாலையை மாட்டி விட்டு போனாலேல, அந்த மாலையை எடுத்து தான் சூடிக்கிறாப்புல. அந்த எடுத்து போட்ட உடனே துருபராஜா பயந்துடுறாப்புல. ஆகா, இது வெவ்வேறு விதியமாக இதாயிருன்னு சொல்லிட்டு சிகண்டியை என்ன பண்ணுறாப்புலன்னா ஒரு காட்டுக்கு அனுப்பி பத்திரமா பார்த்துக்கிற சொல்கிறாப்புல. அங்கே தியானத்தில் அமர்ந்து என்ன பண்ணுறாப்புலன்னா ஆணாக மாறி விடுகிறார். அவர்தான் அப்படின்னும் சொல்லலாம். அவர்தான் சிகண்டி. அர்ஜுனன் பீஷ்மரை கொல்ல முடியாது. அதனால் சிகண்டியை தேர்ப்பாகனாக வைத்து கொண்டு பீஷ்மரை கொல்றாரு. இருப்பினும் சிகண்டியும் அம்பு விடுறாங்க. சிகண்டியும் அம்பு அடுத்த பிறப்பு. அம்பை என்பது முதல் பிறப்பு, சிகண்டி என்பது 2வது பிறப்பு. சரியா? அப்போ அம்பு விட்டு கொல்லப்படுகிறாள். ஏன் பீஷ்மர் அம்பு விடலை அப்படின்னு கேட்டிங்கன்னா, அவர் ஆணுமல்லாத பெண்ணுமல்லாததுனால அம்பையோ சண்டையோ அடிக்கவோ கூடாது. அந்த நியாய தர்மத்திற்காக அவர் அமைதியாக இருந்து விட்டார். ஆனால் இருப்பினும் எல்லா அம்புகளும் அர்ஜுன பகவான் போடுவதாக அவர் கடைசியாக அந்த அம்புகளை பிடுங்கி, இது சிகண்டியதல்ல அர்ஜுனனது, இது சிகண்டியதல்ல அர்ஜுனன் சொல்லியே அம்புகளை பிடுங்கி போடுறார் அப்படின்னு சொல்லி பின்னாடி, அதாவது யுத்த தர்மத்தில் அவர் இறக்கும் தருவாயில் இது நடக்கிறது. இப்போ என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, அம்பை அடுத்த பிறப்பு எடுத்துடுறா சிகண்டியாக. அடுத்து தேவயானியும் கசனும்